நம்முடைய கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆமென். சகரியா 3வது அதிகாரம் 1-5 வசனங்கள். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு கூடாரம் செய்யும்படியாக கொடுத்திருந்தார். அதில் ஒரு விழிப்பிரகாரம் இருக்கும், அடுத்தது ஒரு பரிசுத்த ஸ்தலம் இருக்கும், அதுக்கப்புறம் உள்ள மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்கும். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் தான் கிருபாசனம், உடன்படிக்கை பெட்டி, அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே கற்பலகைகள் எல்லாமே அங்கே தான் உள்ள இருக்கும். இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரதான ஆசாரியன் மட்டும்தான் பண்ணும். போகும் பொழுது அவனுக்கு ஒரு கயிறை கட்டி தான் உள்ளே அனுப்புவான். அவன் பரிசுத்தம் இல்லாமல் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நுழைஞ்சிட்டான் அப்படின்னா அங்கே செத்து போயிடுவான். அவன் பழி செலுத்திட்டு அந்த குறித்த நேரத்துக்குள்ள வரல அப்படின்னா என்ன பண்ணி ஆகணும்? கயிறை பிடிச்சி இழுத்துருவாங்க, பணமா தான் வெளியே வருவான். இதுதான் மோசேயினுடைய காலத்தில் கர்த்தர் கொடுத்த பிரமாணம். அப்போ ஒரு பிரதான ஆசாரியன் பரிசுத்த குலைச்சலாக தேவனுடைய ஸ்தலத்திற்குள் பிரவேசிக்க முடியாது. ஆனா சாலமன் கால ஆலயத்தை கட்டி ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணிட்டான். அதுக்கப்புறம் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த முறைமைகளை எல்லாமே விட்டுட்டாங்க. ஜனங்கள் எல்லாம் தங்களோட மனம் போன போக்குல வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பிரதான ஆசாரியனுடைய வஸ்திரங்கள் எப்படி இருக்கு? அழுக்கு வஸ்திரங்களா இருந்தது. ஒரு பிரதான ஆசாரியன் அங்க போய் நிக்கிறான் தேவனுடைய சந்நிதியில. பக்கத்துல யார் நிக்கிறா? சாத்தான் நிற்கிறான். அவனுக்கு விரோதம் செய்ய அவனுடைய வலது பக்கத்திலே நின்றான். பிசாசுடைய தந்திரங்களை நாம புரிந்து கொள்ளவில்லை என்றால் பிசாசை ஜெயிப்பது நமக்கு கடினமான விஷயமா இருக்கும். இப்போ பாருங்க, எல்லாம் கண்டம் விட்டு கண்டம் பாய்கிற ஏவுகணை எல்லாம் விட்டுட்டு இருக்கிறாங்க. 500 கிலோமீட்டர் 1000 கிலோமீட்டர்லாம் தாண்டி ஏவுகணையை அனுப்பிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க, அடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட திருச்சபை மக்களுக்கு விரோதம் செய்ய அவன் எங்க நிற்கிறான்? பக்கத்தில் நிற்கிறான். 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 11வது வசனத்தின் பின்பகுதி. அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. நம்பர் 1, அதனால விழிப்புணர்வு முக்கியம். நம்பர் 2, ஒரு பிரதான ஆசாரியனுடைய வஸ்திரம் இப்ப எப்படி இருக்கு? அழுக்காய் இருக்கிறது. ஒரு பக்கம் பிசாசுடைய தந்திரத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். கர்த்தர் எதை செய் என்று சொல்லுகிறாரோ அதை தேவனுடைய ஜனங்கள் செய்யாதபடிக்கு நம்முடைய மனசை மாத்துவான், இல்லைன்னா தடைகளை கொண்டு வருவான். கர்த்தர் எதை செய்யக்கூடாது என்று சொல்லுகிறாரோ அதை செய்யும்படியாக ஒரு இச்சையையும் ஏவுதலையும் அவன் கொடுப்பான். அது நம்ம சுயத்தின் மூலமாக இருக்கலாம், நம்ம சுற்றி இருக்கிற மனிதர்கள் மூலமாக இருக்கலாம், யார் மூலமாக வேணாலும் இருக்கலாம். வேதத்தில் சில காரியங்களை பார்க்கலாம். ஆண்டவர் ஆபிரகாமிடத்தில் பேசும் பொழுது அவனுக்கு முதல்ல சொல்றார். ஆதியாகமம் 13வது அதிகாரம் 16வது வசனம், உன்னுடைய சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ண கூடுமானால் உன் சந்ததியையும் எண்ண கூடும் என்றார். அதே கர்த்தர் ஆதியாகமம் 15வது அதிகாரம் 5வது வசனத்தில் அவங்க கிட்ட சொல்றாரு, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்றார். பூமியின் தூளை போல இருக்குன்னா என்ன அர்த்தம்? அவர்களுடைய ஆத்மா இந்த பூமியின் மண்ணோடு ஒட்டி கொண்டு இருக்குன்னு அர்த்தம். இந்த பூமியில் இருக்கிற அழிந்து போகின்ற அநித்தியமான பாவ சந்தோஷங்களில் விழுந்து போய் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாங்கன்னு அர்த்தம். ஆனா அதே கர்த்தர் வானத்தை அண்ணாந்து பார், உன்னுடைய சந்ததி இப்படியா இருக்குன்னு சொன்னோடனே அடுத்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு, அவன் கர்த்தரை விசுவாசித்தான். இந்த சந்ததி ஒரு பிரகாசிக்கிற சந்ததி, ஆண்டவர் இயேசுவின் ரத்தத்தினால மீட்கப்படுகின்ற சந்ததி, ராஜாவும் ஆசாரியமாக தெரிந்து கொள்ளப்பட போகிற சந்ததி. இந்த சந்ததி தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற சந்ததி, தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிற சந்ததி. இதுவும் எண்ண முடியாததா இருக்கணும்னு இதை உடனே விசுவாசிக்கிறான். இப்ப கர்த்தர் இந்த 2 சந்ததியும் கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். புரியுதா? இது 2மே எண்ண முடியாததா இருக்குங்கிற பாருங்க. கர்த்தர் சொல்றாரு உன்னுடைய சந்ததியை எண்ண முடியாதுன்னு சொல்லிட்டார். புரியுதா? இப்போ இந்த பிசாசு என்ன பண்ணுறான்? தாவீதுக்கு ஒரு ஏவுதலை கொடுக்குறான். என்னது? யூதாவையும் இஸ்ரவேலையும் தனித்தனியாக எண்ணிப்பாருன்னு. பாருங்க, எதை கர்த்தர் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாரோ அதை செய்யும்படியாக தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ராஜாவுக்கே அவன் ஏவுதலை கொடுக்குறான். 1 நாளாகமம் 21வது அதிகாரம் 1வது வசனம், சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுவதற்கு தாவீதை ஏவி விட்டது.
மனசுல வச்சுக்கணும். கர்த்தர் எதை செய்ய வேண்டாம்னு சொல்றாரோ அதை செய்யும்படியான ஏவுதலை கொடுப்பான், நெருக்கத்தை கொடுப்பான், வீம்ப கொடுப்பான், மாம்சமான வைராக்கியத்தை கொடுப்பான். யோப் சொல்றான், கர்த்தருடைய ஜனங்கள் இப்போது இருக்கிறதை பார்க்கிலும் நூறத்தனையாய் அவர் வர்த்திக்க பண்ணுவாராக. ஆனாலும் ராஜாவாகிய என் ஆண்டவரே, அவர்கள் எல்லாரும் என் ஆண்டவருடைய சேவகர் அல்லவா? என் ஆண்டவன் இதை விசாரிப்பானேன். இஸ்ரவேலின் மேல் குற்றம் உண்டாக இது நடக்க வேண்டியது என்ன? இதை செஞ்சா இஸ்ரவேல் மேல் குற்றம் உண்டாகும் யோப் சொல்றான். ஆனாலும் இவன் தான் ராஜாங்கிற ஆணவத்தில் இப்போ என்ன பண்ணிட்டான்? நான் சொன்னது பேசி இப்போ இந்த பக்கம் அவனை ஏவி விட்டுட்டு அந்த பக்கம் என்ன பண்ணுவான் தெரியுங்களா? கர்த்தருடைய சந்நிதியில் தாவீது உம்முடைய வார்த்தையை மீறி இன்னைக்கு இலக்கம் பார்க்க வச்சான், அவனை பரலோகத்தை விட்டுருவீங்களான்மா. இப்போ கர்த்தர் அதுக்கு என்ன பண்ணி ஆகணும்? தாவீது எந்த காரியத்தை செஞ்சானோ அதுக்கு இங்கேயே தாவீதுக்கு நீதி ஒரு பக்கம் சரி கட்டி ஆகணும், இன்னொரு பக்கம் அவனை அடித்து மட்டாய் தண்டித்து அவனை திருத்தி ஆகணும். இது ரெண்டையும் செஞ்சாதான் பரலோக ராஜ்யத்துக்கு உள்ள விட முடியும். ஒரு பக்கம் ஏவி விடுவான், இன்னொரு பக்கம் கர்த்தருடைய சந்நிதியில குற்றம் சுமத்துவான். இதுதான் அவனுடைய தந்திரம். வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 10வது வசனம் எடுத்து வாசி. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக. ஒரு நாளைக்கு நம்ம தேவனோடு சஞ்சரிக்கிற நேரம் எவ்வளோ நேரம்? ஏனோக்கை குறித்து நம்ம தேவனோடு அவன் நூற்றுக்கணக்கான வருஷங்கள் சஞ்சரித்து கொண்டிருந்திருக்கிறான். உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை நம்ம வாழணும் அப்படின்னா 24 மணி நேரமும் நம்ம பரலோகத்தோடு இசைந்தவர்களாக இருக்கணும். அதுக்காக நம்ம இந்த பூமியில் வேலையை செய்ய முடியாமல் இருக்குமா? என் புருஷனுக்கு நான் ஆக்கி போட வேண்டாமா? என் பிள்ளைங்களுக்கு நான் சமைச்சு கொடுக்க வேண்டாமா? அவங்க வேலையெல்லாம் கவனிக்க வேண்டாமா? அப்படின்னா அவங்க வேலையெல்லாம் நம்ம செஞ்சு கொடுக்கணும். அதுவும் நமக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற கட்டளை தான். ஆனால் நம்முடைய ஆத்மா மட்டும் பரலோகத்தோடு எப்பொழுதும் இசைந்திருக்கணும். சாத்தானை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, அவன் எவ்வளோ நேரம் இருக்கிறான்? இரவும் பகலும். அப்படின்னா என்ன அர்த்தம்? 24 hours அவன் அங்கே இருக்கிறான். நம்முடைய சகோதரர் பேர் குற்றம் சுமத்தும் பொருட்டு ஒரு பக்கம் இந்த பக்கம் தப்பு செய்ய தூண்டி விட்டுறது, அந்த பக்கம் போய் அங்கே என்ன சொல்லுது? அவங்களாம் இந்த மாதிரிலாம் பாவ மாட்டாங்க, அவங்கள உள்ளே விட்டுருவீங்களா? நான் மட்டும் உமக்கு விரோதமாக அரசியல் செஞ்ச உடனே என்னையும் என் கூட்டத்தையும் சேர்ந்து கீழே தள்ளி விட்டீங்கல்ல, இப்போ இவங்களை எப்படி உள்ளே விடுவீங்க? பிறனுடையதை இச்சியாதிருப்பாயாகன்னு கர்த்தர் பிரமாணத்தை கொடுத்தார். இப்போ இந்த ஆகாபுக்கு எது மேலே ஆசை வருது? அவனுடைய பெரிய அரண்மனை வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறான் அந்த ராஜா, அவனுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த நாபாத்துடைய திராட்சை தோட்டம் மேலே தான் என்ன வருது? ஆசை வருது. அவனை சாகடித்து அதை அடைந்து கொள்ளுகிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு பிரமாணம் கொடுத்தார், உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாகன்னு சொல்லியிருக்கிறார். மம்மி, டாடி என்ன வேணும்? கடைக்கு வேணுமா? போகணுமா? வரணுமா? எதை வாங்கிட்டு வரணுமா? எதை ஹெல்ப் பண்ணுமா? அப்படி 4 பேருக்கு முன்னாடி அப்படியே ரொம்ப அப்பா அம்மா மேலே அப்படியே ரொம்ப மரியாதையாக பேசுகிற மாதிரிலாம் பேசிட்டு எல்லாம் சீன் போட்டுட்டு அவங்க அந்தவங்க வந்தோடனே என்ன வேலை வைங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். அது இப்போ ஆகாது. இப்போ நான் ரொம்ப பிஸி, நான் அதை அப்புறமா செய்கிறேன், எங்களுக்குன்னு ஒரு டைம் வரும், நாங்கள் அப்போ செய்கிறோம். நீங்கள் சொன்ன வேலத்திலே செஞ்சாதான் அது வேலைன்னு கிடையாது. புரியுதா? அப்படின்னு ஒரு மாய்மாலம் போடுவதோ ஒரு வேஷம் போடுவதோ பெற்றோரை கனம் பண்ணுகிறது அல்ல. கர்த்தர் நமக்குள்ள வாசமாக இருக்கிறார், நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய எண்ணம், வார்த்தை, செய்கை எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அப்போ ஒரு தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுகிறதுனா என்ன அர்த்தம்? கிறிஸ்துவுக்குள் அவர் தங்களுடைய ஆத்மாவுக்கும் நம்முடைய சரீரத்திற்கும் நலமானதை சொல்லும் பொழுது அதை உடனடியாக எடுத்துக்கொண்டு பின்பற்றுகிறதுக்கு பேரு தான் கனம் பண்ணுவதுன்னு அர்த்தம். இப்போ சிம்சோனுக்கு அவங்க அப்பா அம்மாவும் பிறந்ததுலேருந்து பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. என்னது? டே, நீ நசரேய விரதத்துக்குன்னு தெரிந்து கொள்ளப்பட்டிருக்க. ஆனால் இவன் என்ன பண்ணுறான்? அவங்க அப்பா அம்மாவுக்கே தெரியாமல் எங்கே போகிறான்? திராட்சை தோட்டத்துக்கு போகிறான். எவனை விழுங்கலாமோ என்று பார்க்கிற சிங்கம் அங்கே ரெடியாக வாப்பா, உன்னை திராட்சை ரசம் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு, நீ திராட்சை தோட்டத்து பக்கமே வந்துட்டியா? வா வா வா, உன்னை கம்பிக்கிறேங்கிறான். புரியுதா? அடுத்தது ஆண்டவர் என்ன சொல்றாரு? புறஜாதியார்கிட்ட போய் பொண்ணு எடுக்காதுன்னு சொல்றாரா? இவன் என்ன பண்றான்? புறஜாதியார் இடத்துல தான் போய் பொண்ணு எடுக்கிறான். செத்ததுக்கிட்ட போகக்கூடாதுன்னு அப்பா அம்மா சொல்லி கொடுத்துருக்குறாங்களா? இப்போ என்ன பண்ணுறான்? அந்த செத்து போன சிங்கத்துக்கிட்ட தான் போகிறான். அந்த செத்து போன சிங்கத்துக்குள்ளே இருக்கிற தேனடையை தான் எடுத்து தேனை சாப்பிட்டான். அவங்க அப்பா அம்மாக்கிட்டையும் கொண்டு வந்து கொடுத்தான். அப்பா அம்மா கிட்ட உண்மையை மறைச்சான். உண்மை சொல்லியிருந்தானா என்ன பண்ணியிருப்பாங்க? டே, நீ செத்து போன எந்த சடலத்துக்கிட்டே, மிருகங்களாகலும் பறவைகளாகவும் மனுஷனாகலும் செத்து போன பிரேதத்துக்கிட்டே நீ போகக்கூடாதியா? நீ போனீன்னா 1 வருஷம் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. போ, வீட்டுக்குள்ளே மொட்டையடி,
1 வருஷம் முடி வளரணும், அதுக்கப்புறம் போய் ஆசாரியன்ட்டு சொல்லி பழி செலுத்துறதுக்கு அப்புறம் தான் வெளியவே நடமாட ஆரம்பிக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. ஆனால் அப்பா அம்மாட்ட எல்லாத்தையும் மீறி நடந்துட்டு அவங்ககிட்ட எல்லா உண்மைகளையும் மறைச்சிட்டான். கடைசீட்டில் எந்த பிரமாணங்களை எல்லாம் மீறி நடந்தானோ அந்த பிரமாணங்களை அவனுக்கு செய்யும்படியாக கர்த்தர் தேவனை அறியாத பெலிஸ்தியர் கையிலும் அந்த தெளிலால் கையிலும் ஒப்புக்கொடு. இப்போ எல்லாவற்றையும் நீதி இப்போ எங்கே கர்த்தர் சரி கட்ட வேண்டியதாக இருக்கு? இந்த பூமியிலே நீதியை சரி கட்டியே ஆகும். ஏன்னா அவர் நம்மை நேசிக்கிறார், கைவிட முடியாது. அப்போ நம்ம செய்கிற தவறுக்கு, பாவங்களுக்கு, அக்கிரமங்களுக்கு, நம்ம பேசுகின்ற தவறான வார்த்தைகளுக்கு, நம்முடைய தவறான எண்ணங்களுக்கு, யூகங்களுக்கு, அண்ணா ஆண்டவர் இயேசு மத்தேயில சொல்றாரு, என்னென்ன பொல்லாத சிந்தனைகள் ஆத்துமாவிலிருந்து புறப்பட்டு வெளியே வந்து தீட்டுப்படுத்தும் சொல்றாரு. இது அத்தனைக்கு இந்த பூமியிலேயே அவர் நமக்கு நீதியை சரி கட்டியே ஆகும். சரி கட்டி அடிச்சு 2 உதச்சி 2 தட்டு தட்டினாலும் நம்மளை இங்க என்ன பண்ண வேண்டியதா இருக்கு? சரி பண்ண வேண்டியதா இருக்கு. அப்ப கடைசீட்ல இப்ப கர்த்தர்கிட்ட சொல்றான், இன்னும் ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தரணும் அப்படின்னு கர்த்தர்கிட்ட கதறான். கர்த்தர் இன்னொரு வாய்ப்பை சிம்சோனுக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஜீவனுள்ள தேவனை நாம் எந்த அளவுக்கு கனம் பண்ணுகிறோம்? கர்த்தர் மல்கியா கேட்கிறார், நான் தேவனானால் எனக்கு கொடுக்க வேண்டிய கனம் எங்கே? அவருக்கு எப்போ கனம் கொடுக்கிறோம்? அவருடைய வார்த்தையின்படி வாழும் பொழுது. ஏன்னா தேவனால் சாட்சி பெற்ற மனிதர்கள் பார்த்தோம்னா வேதத்தில் வெகு சிலர் தான். அதுல ஒருத்தன் தாவீது, என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் கர்த்தர் சாட்சி சொல்றார். சரி, சாட்சி சொன்ன ஒரே காரணத்துக்காக அவன் என்ன செஞ்சாலும் கரெக்டுன்னு கர்த்தர் விட்டாரா? பத்சேபாளுடைய விஷயத்துல தப்பு செய்தப்போ அடிமேல் அடி அவன் சொல்லுகிறான், சங்கீதத்துல கதறான், என்னுடைய எலும்புகள் உலர்ந்து போயிற்று. எப்பங்க எலும்பு உலர்ந்து போகும்? சிக்கன் வாங்க போறப்போ அந்த ஃப்ளஷ் எல்லாம் வெட்டி, நமக்கு போன்ஸ் எல்லாம் வெட்டி கொடுக்குறாங்கல்ல, அந்த வெளியில் இருக்கிற ஃப்ளஷ், அந்த சதை பகுதி பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக அதனுடைய ரத்த ஓட்டம்லாம் குறைஞ்சி போய் அப்படியே ஒரு பேல் கலராக இருக்கும், லைட் கலராக இருக்கும். ஆனால் அதே அந்த எலும்பு பகுதியில் மட்டும் அந்த பிளட் கிளாட்ஸ் அப்பவும் இருக்கும். பார்த்துருக்கீங்கல்ல, நம்மளுடைய ரத்தத்தை உற்பத்தி பண்ணுகின்ற எலும்பு மஜ்ஜை, அந்த போன் மேரோ வந்து அந்த எலும்புக்குள்ளே தான் இருக்கும். அதனால் அவ்வளோ சீக்கிரம் வந்து அந்த எலும்புகளுக்குள்ளே அந்த ரத்தம் போயிருக்காது. அந்த ரத்தம் நம்ம க்ளீன் பண்ணுறப்ப கூட அது இருக்கும், நம்ம சமைக்கிறப்பையும் அது இருக்கும். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என்னுடைய எலும்புகள் உலர்ந்து போயிடுச்சு. ரத்த ஓட்டமே இல்லாத ஒரு நிலையை தான் உலர்ந்து போன நிலைன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ அந்த நிலைக்கு வந்தால் நம்ம அதை என்னன்னு சொல்லுவோம்? பெனோன்னு சொல்லுவோம். கர்த்தர் இப்போ நீதியை சரி கட்டுகிறார். சேபாலா மூலமாக பிறந்த பிள்ளை சாகிறது. அப்புறம் இவனுடைய ஒரு மகளை என்ன பண்றான்? இன்னொரு மகன் அநியாயமாய் அடைகிறான். அந்த மகனை இன்னும் அம்னோனை அப்சலோம் கொல்லுகிறான். இப்ப அந்த அப்சலோமை கடைசியில யோவாப் கொல்லுகிறான். அப்சலோம் இவனுக்கு விரோதமாக அரசியல் சதி செய்கிறான். மகனுக்கு பயந்து இவன் வெளியே ஓடுறான் மனைவி பிள்ளைகளை கூட்டிட்டு. எவ்வளவு வேதனைகள், உபத்திரவங்கள். இன்னொரு பக்கம் மனமாற்றத்திற்கு அவன் விட்டு கொடுத்தான். தொடர்ந்து கர்த்தர் அவனுக்கு ஒரு நிலையான வீட்டையும் கர்த்தர் கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. ஒரு பக்கம் கர்த்தர் வாக்குத்தத்தம் மாறாத தேவன் தான், இன்னொரு பக்கம் அவர் நீதியை சரி கட்டியே ஆக வேண்டும். ஏன்? நீதியில் அவர் பாரபட்சம் யாருக்குமே காட்ட முடியாது. சொல்ல போனால் தெரிந்து தவறு செய்கின்ற திருச்சபை மக்களுக்கு தான், நமக்கு தான் கொஞ்சம் அடி அதிகமாகவும் உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள், இஸ்ரவேல் ஜனங்கள் வந்துகிட்டு இருக்கிறாங்க. எகிப்திலிருந்து கர்த்தர் விடுதலை பண்ணி அவர்களை கானான் தேசத்துக்கு நேராக நடத்தி கொண்டு வருகிறார். இந்த ஜனங்கள் கன்று குட்டியை செய்து வணங்கின பொழுதுதான் அடி நல்லா விழுந்துச்சு. ஏன்? அப்போ மற்ற இடத்துல உலகத்தில் விக்கிரகாராதனை இல்லையா? சொல்லப்போனால் எகிப்து தேசத்திலே விக்கிரகாராதனை இருந்தது. அதை பார்த்துட்டு வந்து தான் இவங்க கூடவும் கொஞ்சம் எகிப்தியர்கள் வந்தாங்க. அவங்களோடு சேர்ந்து தான் அவங்க இந்த ஐடியாவே பண்ணி அவன்கிட்ட ஆரோன்ட்ட கேட்குறாங்க, எங்களுக்கு முன் செல்லுகின்ற தெய்வங்களை உண்டு பண்ணுன்னு சொல்லிட்டு. கூட வந்த புறஜாதியார் என்னென்ன இச்சைகளுக்கு இடம் கொடுத்தார்களோ அந்த இச்சைகளுக்கெல்லாம் இவங்க இடம் கொடுத்தாங்க. அதனால தான் கர்த்தர் இந்த புறஜாதியாரோட போய் சேர்றதை குறித்து ஜாக்கிரதையாக இருக்க சொன்னார் திருச்சபை மக்களை. ஏன்னா போய் சேர்ந்தா அந்த இச்சை வரும். இச்சை வந்தால் தேவனுக்கு பிரியமில்லாததை பேசுவோம், செய்வோம், எல்லாமே பண்ணுவோம். இப்போ அடி உலகத்தில் நிறைய இடத்துல விக்கிரகாராதனை நடந்து கொண்டு தான் இருந்தது. ஆனால் அவங்களுக்கு அடி விழுல. எங்கே விழுந்தது? பிரேதங்கள். இஸ்ரவேலருக்குள்ள தான் பிரேதம் விழுந்தது. ஏன்? இவங்களுக்கு தான் கர்த்தர் அந்த பிரமாணத்தை கொடுத்தார், என்னை தவிர வேறு ஒரு தெய்வம் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம் என்று. ஏன்னா அவங்களுக்கு அது தெரியாது. தேவனுடைய பிரமாணங்களை கேட்டிருந்தும், அவருடைய ஜீவ வார்த்தைகளை கேட்டிருந்தும் அதன்படி நடக்காத பொழுது தேவனுடைய ஜனங்களுக்கு விழுகிற அடி தான் அதிகமாக இருக்கும். அவன்லாம் அவ்வளோ அட்டூழியம் பண்ணுறானே, அவ்வளோ அராஜகம் பண்ணுறானே,
அவ்வளோ ஊழல் பண்ணுறானே, நல்லா தானே இருக்கிறான். கண்ணு முன்னாடி இவ்வளோ அக்கறம் பண்ணிட்டு இவனெலாம் வாழ்ந்துக்கிட்டு தானே இருக்கிறான் அப்படின்னு தானே நம்ம மனசில் தோணுது இல்லையா? ஆண்டவர் இயேசு சொல்லிட்டார் ஓமையில், என்னது? களையை அறுப்பு வரை வளர விடு. புரியுதா? அதனால் அவங்க நம்ம கண்ணுக்கு வளர்ந்துட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். புரியுதா? களை கடைசியில் எங்கே தான் போகும்? யாராச்சும் விவசாயி செடி வளர்த்துறவன் களை அப்படியே பத்திரமா பாதுகாத்த வச்சுட்டு இருக்கிறான். அப்படியே புட்டிங்கி தூக்கி வேரோட தானே தூக்கி எறிகிறான். அதை அப்படியே உலர்ந்து அப்படியே நெருப்பில் தானே போடுறான். அதுதான் அவங்களுக்கும். ஏவன் பிளாட்ஃபார்மில் இருந்தால் கூட அவர்களுடைய ஆத்மா அவருக்கு பிரியமானதாக இருந்தால் அவர்களை தான் அவர் பார்ப்பார். யாக்கோபுக்கு ராகேல் ரொம்ப அழகாக தெரிகிறார். ஏன்? பார்த்த உடனே பீச்சி. ஆனால் பரலோகம் யாரை பார்த்துட்ருக்கு? லேயாலை பார்த்துட்ருக்கு. ஆனால் அந்த லேயால தான் உலகமே என்ன பண்ணுது? அற்பமாக என்னது? அவள் பார்வை நல்ல கூச்ச பார்வை, அவள் இங்கே பார்த்தா எங்கேயோ பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லேயால் இந்த உலகமே அற்பமாயிடுது. ஆனால் இந்த லேயால தான் பரலோகம் தனக்கு என்ன தெரிந்து கொள்ளுது. நம்முடைய மனசை இப்படித்தான் பண்ணுவோம் பாருங்க. இந்த ராகேல தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்க போகிறோம்னு சொல்லிட்டு அவங்க மாமனார்கிட்ட 7 வருஷம் வேலை செய்கிறான். அந்த 7 வருஷம் அவனுக்கு எப்படி இருந்துச்சான்? கொஞ்ச நாட்களாக இருந்து. ஏன்? ராகேல் கிடைக்க போகிறா, ராகேல் கிடைக்க போகிறா, ராகேலை கல்யாணம் பண்ணிக்க போகிறா, ராகேலை கல்யாணம் பண்ணிக்க போகிறோன்னு 7 வருஷம் 7 நாளாக ஓடி போயிடுச்சு. நமக்கு தேவனுக்கு விரோதமான செயல், தேவனுக்கு பிரியமில்லாத விஷயம், தேவனுடைய பார்வையின்படி நம்ம செலக்ட் பண்ணலை. புரியுதா? ஆனால் நம்முடைய மனசுக்கு பிடிக்குதுங்கிற ஒரு காரியத்துக்காக அதுக்கு நம்ம எவ்வளவும் இன்ட்ரெஸ்ட் எடுத்து செய்கிறோம் பார்த்தீங்களா? ஆனால் படுத்து அடுத்த நாள் ஏஞ்சதுக்கு அப்புறம் தான் அது யாருன்னு தெரியுது? லேயால்னு தெரியுது. லேயால் தெரிஞ்சதுக்கப்புறம் இப்போ மாமனாட்ட போடுறான். இப்போ அவன் என்ன சொல்கிறான்? அடுத்த 7 வருஷம் மறுபடியும் 14 வருஷம் ஒரு பொண்ணுக்காக வேலை செஞ்சுருக்கிறான். அதுவும் தேவனால் தெரிந்து கொள்ளப்படாத ஒரு பெண்ணுக்கு. புரியுதுங்களா? இப்படி தான் திசை திருப்புவான். உண்மையிலேயே அடுத்த நாள் லேயால்னு பார்த்தா அவன் தேவனுடைய சித்தத்தை உணர்ந்து கொள்ளக்கூடியவனாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பான்? சரி, இது கர்த்தர் எனக்கு லேயாலை கொடுத்துட்டார், ஓகே சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் அமைதியாக போயிருப்பான் இல்லையா? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட யூதா யார் மூலமாக வந்தான்? லேயால் மூலமாக தானே. கடைசியில் ராகேல் கானான் தேசத்துக்குள்ளேயே போகலை, அந்த தேசத்துக்கு போகிற வழியிலே சாப்டர் க்ளோஸ்ட். இப்படித்தான் தேவனுடைய சித்தத்திற்கு விரோதமான காரியங்கள் நம்மளுடைய மனசில் தூண்டி விட்டுட்டு நம்மளை சஞ்சலத்திற்கும் வருத்தத்திற்கும் அவன் ஆளாக்கி கொண்டு போயிட்டே இருப்பான். நம்ம தான் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். நம்ம என்ன நினச்சிக்குவோம்? நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்க, இன்றைக்கி நம்ம அவருடைய ரத்தத்தினால, ஆண்டவருடைய ரத்தத்தினால நம்ம பாவ மன்னிப்பை வாங்கிட்டோம், நம்ம அவருடைய பிள்ளைகளாகிட்டோம், அதிகாரத்தை வாங்கிட்டோம், ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டோம், ஆவியின் வல்லமைகளை வரங்களை வாங்கிக்கிட்டோம். அப்படிங்கிறதுனால நாம் செய்கிறது எல்லாமே சரி கிடையாது அப்படின்ற ஒரு நாமளே என்ன பண்ணக்கூடாது? சுயநீதியில் நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது. தேவனுடைய ஆவியினால் வழிநடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர் என்று எண்ணப்படும். அவரை விசாரிக்காம ஒரு கடுகளவு காரியமாக இருந்தாலும் சரி, பெரிய காரியமாக இருந்தாலும் சரி, தேவனுடைய ஆவியானவர்கிட்ட விசாரிக்காம தேவனுடைய ஜனங்கள் எதையும் செய்யக்கூடாது. இதில் நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருந்தால் மட்டும்தான் பிசாசுடைய தந்திரங்களிலிருந்து நம்ம தப்பிக்க முடியும். எப்படியெல்லாம் தேவனுக்குள் ஒரு காலகட்டத்தில் வைராக்கியமாக இருந்தவர்கள், அவருக்காக மிகுந்த கனிகளை கொடுத்தவர்களாம், எவ்வளவு சின்ன சின்ன விஷயத்தில் விழுந்து போய் தேவனுடைய கோபத்திற்கும் தண்டனைக்கும் ஆளானவர்களே நம்ம பார்க்குறோம். அப்போ எதற்கு இதெல்லாம் வேதத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? ஒரு கதை போல படிப்பதற்கல்ல, நாம் அதை செய்யாதபடிக்கு, விழுந்து விடக்கூடாதபடிக்கு, இடரல் அடையாதபடிக்கு நம்ம எச்சரிக்கையோடு வாழ்வதற்காகத்தான். இப்போது யோசுவாவுடைய ட்ரெஸ் எல்லாமே எப்படி இருக்குது? அழுக்காக இருக்குது. ரைட் சைடில் நிற்கிறான், குற்றப்படுத்துறதுக்கு ரெடியாக நிற்கிறான். அவருக்கு தான் தெரியுமே இவன் எதுக்கு இங்கே நின்றுட்டு இருக்கிறான் நம்ம முன்னாடி அப்படின்ட்டு. உடனே என்ன பண்ணுறாரு? அவன் வாயை திறக்கிறதுக்கு முன்னாடியே, வாயவே திறக்க விடலை, உடனே தூதன்ட்ட என்ன சொல்கிறாரு? இவனோட அழுக்கு வஸ்திரத்தெல்லாம் கலைஞ்சிட்டு என்ன பண்ணுங்க? வெண் வஸ்திரத்தை மாற்றுங்க, நீட்டாக இருக்கிற ட்ரெஸ்ஸை போடுங்க, நல்ல அருமையான தலைப்பாகையை வச்சு விடுங்க அப்படின்னு. இப்போ கர்த்தர் சொல்லும் பொழுது அந்த காரியம் இப்போ நம்ம வாழ்க்கையில் எப்படி நடக்கும்? நமக்கு இது ஒரே வசனம் மாதிரி தெரியுது. யோசுவாவோட காரியத்தில் அழுக்கான வஸ்திரத்தை எடுத்து சுத்தமான வஸ்திரத்தை மாற்றின உடனே ஒரு ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு ட்ரெஸ்ஸை மாற்றுறது ஒரு 10 நிமிஷம் ஆகிற மாதிரி இருக்குது. இது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கணும்னா எத்தனை வருஷம்? கர்த்தர் அடுத்து ஒரு வசனம் சொல்கிறாங்க பாருங்க. உன்னுடைய அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன். நம்மக்கிட்ட எவ்வளவு அக்கிரமங்கள் இருக்குது, நம்மக்கிட்ட எவ்வளவு அநீதிகள் இருக்குது, இவ்வளவையும் கர்த்தர் நீங்க செய்கிறதுக்கு எத்தனை வருஷம் இருக்குது? இது பார்க்குறப்ப ட்ரெஸ்ஸை மட்டும் மாற்றுற மாதிரி நமக்கு அந்த ஒரு வசனம் அப்படியே லேசாக தெரியும். அதுக்கு எத்தனை வருஷம்?
நம்மக்கிட்ட இருக்கிற அக்கிரமம் எல்லாவற்றையும் அவர் நீங்கும்படியாக செய்யணும்னா ஒவ்வொரு அக்கிரமத்துக்கும் நம்ம என்ன பண்ணணும்? நம்மள அவரை அப்படி தட்டி 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 பொண்ணை தூக்கி அப்படியே அக்னியில் போட்டு புடமிடுகிறது போல நம்மளை தூக்கி தூக்கி உபத்திரவத்தின் குகையிலையும் பாடுகளின் குகையிலும் சஞ்சலத்தின் குகையிலையும் போட்டு 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 நம்மளை என்ன பண்ண வேண்டியது இருக்குது? உருக்கி உருக்கி நம்மளை பரிசுத்தப்படுத்திகிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. அப்போது இந்த அக்கிரமம் நீங்குகின்ற காலமும் என்னுடைய வஸ்திரம், என்னுடைய ஆத்மாவிற்கு அவர் போட்டிருக்கிற வஸ்திரத்தில் கரைகள் இருந்தால் இந்த வஸ்திரமெல்லாம் கரைதரையற்ற வஸ்திரமாய் மாறுவதற்கும் நான் எவ்வளவு வேகத்தில் என் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்குறேனோ அந்த வேகம்தான். அதுதான் அந்த காலம். அதுவும் நம்ம போய் விசாரிச்சா தானே தெரியும், இது ஏன் எனக்கு நடந்தது ஆண்டவரே அப்படின்னு கேட்டால் தான் தெரியும். ஆண்டவர் நான் தீர்க்கதரிசி நான் அனுப்பிச்சு போய் சொல்கிறாரு தாவீதுகிட்ட, பாருப்பா இப்படி தேவனுடைய நாமம் பரிசுத்த குலைச்சலாகும்படி நீ செஞ்சுட்ட சொன்னதுனால புரிஞ்சுக்கிட்டான். இல்லைனா அவன் மனசில் என்ன இருக்கும்? நான் ராஜா, நான் செய்கிறதெல்லாம் கரெக்டுன்னு தோணிகிட்டு இருக்கோம். இப்போ தீர்க்கதரிசி அனுப்பிச்சு சொன்ன உடனே இப்போ அவனுக்கு தெரியுது. தெரிஞ்ச உடனே இப்போ என்ன பண்ணுறான்? பரிசுத்தமாக்கி கொடுக்குறான். மறுபடியும் அந்த பாவம் தன்னோட வாழ்க்கையில் ரிப்பீட் ஆகாதபடிக்கு பார்த்து கொள்கிறார். அதனால தான் கர்த்தர் தாவீதை தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவர். தவறு செய்யாமல் இல்லை, அக்கிரமம் செய்தான் தான், சாத்தானுடைய ஏவுதலுக்கு விட்டு கொடுத்தான் தான். ஆனால் அது தேவனை எந்த அளவுக்கு துக்கப்படுத்திட்டோன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் மனமாற்றத்திற்கு விட்டு கொடுத்தான். யோவேல் 2வது அதிகாரம் 28-29 வசனங்கள். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். இன்றைக்கி நம்முடைய பிள்ளைகளுக்கு முதல்ல கர்த்தரை பற்றியோ இல்லை கர்த்தருடைய ஊழியத்தை பற்றியோ சொல்லி கொடுத்துருக்கோமா? அவங்க ஆத்தும ரட்சிப்புக்கும் நம்ம படிக்க வைக்கிற படிப்புக்கும் கட்டுக்களவும் கூட சம்பந்தமே கிடையாது. இல்லை அவங்களுக்கு ஏதாச்சும் நம்ம ஒரு நிலம் வீடு கொடுத்துட்டு போனோம்னாலும் அதுவும் அவங்கள ரட்சிக்கவே போகிறதில்ல. தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ அவர்கள் தங்களை எந்த அளவிற்கு ஒப்பு கொடுக்கிறார்களோ அதுதான் அவர்களை ரட்சிப்புக்கு நேராக நடத்தி செல்லும். இன்றைக்கு பிள்ளைகளுக்கு நம்ம எந்த அளவுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி கொடுத்துருக்குறோம்? கர்த்தர் சொல்றாரு, உங்களுடைய குமாரரும் உங்களுடைய குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள்னா என்ன அர்த்தம்? அவர்கள் ஆவியின் அபிஷேகத்தை பெற்று கர்த்தருடைய வார்த்தைகளை அர்த்தவங்களுக்கு கொடுக்கணும்னு அர்த்தம். அதற்கு நேராக நம்முடைய பிள்ளைகளை நடத்தி சென்றிருக்கிறோமா? நம்ம நடத்தி அவங்க கேட்கலன்னா கர்த்தர் அவருடைய வழியில் கொண்டு போவார். அவர் எப்படி பாடம் சொல்லி கொடுக்கணுமோ அந்த வழியில் அவர்கள் என்ன பண்ணுவார்? அவங்களுக்கு பாடத்தை சொல்லி கொடுத்து அவர் நடத்திட்டு போனோம். சொல்லி கொடுத்ததை நம்ம செஞ்சோமா? சொல்லி கொடுக்கலன்னா கர்த்தர் யாருக்கிட்ட கணக்கு கேட்பார்? நம்ம கிட்ட தான் கர்த்தர் கணக்கு கேட்பார். ஏன் என்னை பற்றி சொல்லிக் கொடுக்கல? ஆபிரகாமை கர்த்தர் ஏன் சிநேகிதன் சொல்றார்? அவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்னை பற்றி சொல்லுவான். இன்றைக்கு கர்த்தர் எல்லா திருச்சபை மக்களுக்கும் சில அழைப்புகள், பொதுவான அழைப்புகள் வச்சிருக்கிறார். அட்லீஸ்ட் முதல்ல அந்த பிள்ளைகளை அந்த பொதுவான அழைப்புகளை நிறைவேற்றும்படியாக சொல்லித்தரும். அடுத்தது சிலருக்கு ஸ்பெசிஃபிக்காக சில காலிங் இருக்கும். அதை கர்த்தர் அவர்களுக்கு முன்குறித்த காலகட்டத்தில் அவர்களுக்கு தன்னுடைய ஆவியானவர் மூலமாக உணர்த்தி அதற்கு அவர்களை பக்குவப்படுத்தி தகுதிப்படுத்தி ஆயத்தப்படுத்தி அதற்கு வாசலை திறந்து நடத்தி கொண்டு செல்வார். அது ஸ்பெசிபிக் காலிங். ஆனால் எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் சில பொதுவான அழைப்புகள் இருக்கே. தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று ஒரு சாட்சியுள்ள ஜீவியம் செய்யணுமே, ஆண்டவர் இயேசுவுக்கு சாட்சியாக ஒரு வாழ்க்கை வாழணுமே, அழிந்து போகின்ற ஆத்துமாக்களுக்காக ஜெபம் பண்ணணுமே. இப்போ இந்த ஊழியத்துக்கெல்லாம் அவர்களை நம்ம நடத்தி கொண்டு போகிறோமா? பிள்ளைகளுக்கு சொல்லணும், இந்த ஊழியம் நீங்க செய்யலைன்னா ரட்சிப்பு வாழ்க்கையில் என்னைக்குமே கிடையாது. அவங்க என்ன வேணாலும் படிக்கலாம், 10 டிகிரி என்ன 20 டிகிரி படிக்கலாம், எந்த ஃபாரின் கண்ட்ரியில் போயிட்டு எத்தனை கோடி வேணாலும் அவங்க சம்பாதிக்கலாம். ஒரு காலமும் இதெல்லாம் அவங்களை ரட்சிக்க போறதே கிடையாது. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும்படியாக அவர்கள் எந்த அளவுக்கு தங்களை விட்டு கொடுக்கிறார்கள், தேவனுக்கு ஊழியம் செய்யும்படியாக எந்த அளவுக்கு தங்களை தாழ்த்துகிறார்கள், அர்ப்பணிக்கிறார்கள், இயேசுவின் சுபாவங்களின்படி வாழ்வதற்காக தங்களுடைய சுயத்தை எந்த அளவுக்கு சிலுவையில் அடிக்கிறாங்க, இதை பொறுத்துதான் அவருடைய வாழ்க்கையும் இருக்கிறது, பின்னாடி பரலோக வாழ்க்கையும் இருக்கிறது. இப்போ இதையெல்லாம் நம்ம எந்த அளவுக்கு இன்னைக்கு பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துருக்குறோம்? இளையகுமாரனை போல நடத்தி கொண்டு போய் இந்த உலக பிரகாரமான சில அனுபவங்களை எல்லாம் கொடுத்து எது உண்மையான அன்பு மேலான அன்புங்கிறத புரிய வச்சு அன்பின் கயிறுகளினாலே தன்னிடத்தில் இழுத்து அவர்களை பரிசுத்தப்படுத்தி தன்னுடைய ராஜ்யத்திற்கு எடுத்துக்கொள்வார். அது அவருடைய காரியம். ஆனால் நம்ம செய்ய வேண்டியதை நம்ம செஞ்சோமா? அல்லேலூயா. இப்படி தான் பிசாசு என்ன தெரியுமா பண்ணுவான்? பெற்றோர்களும் பிள்ளைகளை கர்த்தருக்கு நேராக நடத்தாதபடிக்கு என்னென்ன பிரச்சனைகளை கொண்டு வர முடியுமோ அத்தனை பிரச்சனையும் கொண்டு வந்து குடும்பத்திற்குள் இன்றைக்கு கர்த்தரை பற்றி கூட பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லாத நிலைக்கு கொண்டு வருவான்.
கர்த்தரை பற்றி பேசுவதற்கும் கர்த்தருடைய வேதத்தை தியானிப்பதற்கும் மற்றவர்களுக்காக ஒன்று கூடி ஜெபிப்பதற்கு கூட ஒரு வாய்ப்பு இல்லாத நிலைமைக்கு குடும்பங்களை கொண்டு போவான். குடும்பங்களுக்குள்ள உறவுகளுக்குள்ள பிரச்சனைகளை கொண்டு வருவான். ஒன்னா சேர்ந்து ஒரு குடும்ப ஜெபம் செய்ய விடாம எல்லா தடைகளையும் கொண்டு வருவான். ஆனா இன்றைக்கு நாம எச்சரிக்கையா இல்லை அப்படின்னா அங்க ரெடியா நின்றுட்டு இப்ப கர்த்தர் அவனுடைய அக்கிரமத்தெல்லாம் நீக்கிட்டாரு. கரைதிரையா இருந்த வஸ்திரம் இப்ப சுத்தமான வஸ்திரமா மாறிடுச்சு. கர்த்தர் அழகா ராஜாவும் ஆசாரியனுமான அந்த பாகையை அவன் தலைமையில வச்சுட்டாரு. இப்போ அவன் ஆயத்தம் ஆயிட்டான், கர்த்தருக்குள்ள தகுதிப்பட்டுட்டான். தகுதிப்பட்டதுக்கு அப்புறம் அங்கே யார் நிற்கிறா? யோசுவா பக்கத்தில். அந்த இடத்துல இப்போ சாத்தான் நின்னானா? ஏன்? குற்றம் சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை, அதனால அவங்களால பக்கத்தில் நிற்க முடியல. புரிஞ்சிட்டிங்களா? ஆண்டவர் இயேசு சொன்னார், இந்த பூமியில் இருந்த பொழுது பிசாசு மின்னலை போல வானத்திலிருந்து கீழே சாத்தான் விழுவதை கண்டேன், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. பிசாசு நம்மளை பற்றி பிதா கிட்ட ஒரு சின்ன குற்றம் சொல்கிறதுக்கு கூட அவனுக்கு ஒரு சின்ன வாய்ப்பை கூட திருச்சபை மக்கள் கொடுக்கக்கூடாது. இது தாங்க கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கை. எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இனிமேல் சான்ஸ் இல்லைன்னு பார்த்தான், யோசுவா விட்டு கிளம்பி போயிட்டான். ஹல்லேலூயா. நம்ம கிட்ட அவன் நிற்கக்கூடாது. நம்மளை பற்றி குற்றம் சொல்வதற்கு பிசாசு நம்ம பக்கத்தில் நிற்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்ம வாழணும்னு தான் பரலோகம் நமக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. அதற்காக தான் இவ்வளவு நம்முடைய வாழ்க்கையில் பிதா செய்திருக்கிறார். ஸோ அவருடைய சித்தத்தை உணர்ந்து வாழும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடலாம். சர்வவல்லமையுள்ள பிதாவே, உம்மை வாழ்த்துகிறோம் தகப்பனே. ஹல்லேலூயாப்பா. தேவரீர், நாங்கள் ஒரு கரைதரையற்ற வஸ்திரத்தை தரித்து கொண்டவர்களாய், உம்முடைய ஆவியினால் வழிநடத்தப்படுகிறவர்களாய், உம்முடைய சத்தியத்தை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் வாழும்படியாக, ஒரு பரிசுத்த ஜீவியம் செய்யும்படியாக, கிறிஸ்துவின் நற்கந்தகமான சுபாவங்களை மட்டுமே வெளிப்படுத்தி வாழும்படியாக, அநேகரை ஆண்டவர் இயேசுவுக்கு நேராக நடத்தி செல்லுகின்ற ஒரு நட்சத்திரமாக நாங்கள் பிரகாசிக்கும்படியாக நீர் எங்களை கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்டு கொண்டிருக்கிறேன். அந்த உன்னத நோக்கத்தை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ராஜா. எங்களுடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் எங்களை விட்டு நீங்க செய்து எங்கள் வஸ்திரங்கள் எல்லாம் கரைதரையற்ற வஸ்திரமாக மாற்றும் ராஜா. எங்கள் தலையில் அலங்காரமான பரிசுத்த அலங்காரம் உள்ள பாகையை வைத்து எங்களை தகுதிப்படுத்தும் தகப்பனே. பிசாசுக்கு எங்களிடத்தில் ஒன்றும் இருக்கக்கூடாது தகப்பனே. குற்றம் சுமத்துவதற்கு அவனுக்கு எங்களிடத்தில் ஒன்றும் இருக்கக்கூடாது ராஜா. அப்படியாக ஒரு வாழ்க்கை வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் அனுக்கிரகம் பாராட்டுங்க. அவனை முற்றிலுமாய் நாங்கள் ஜெயம் கொண்டு ஒரு நாள் எங்கள் ஆண்டவர் உம்முடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்திருக்கிற சிங்காசனத்தில் அவரோடு கூட நாங்களும் உட்காரும்படியாக எங்களுக்கு அருள் செய்ய வேண்டுமா ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.